ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை, மாசி மகம். அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பில் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை ஒழிச்சு வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம் பணம் சேரும். நாம் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் பணம் சேர்கிறதுக்கும் தங்க நகை சேர்கிறதுக்கும் பலவிதமான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சாதாரண நாட்களில் பண்ணுறதை விட மாசி மகம், ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது மாதிரி விசேஷ நாட்களில் பண்ணுறது மூலயமா அதுக்கான பலனை அதிகமாக்கும். நம்மளோட பரிகாரத்துக்கான விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் மாசி மகம். அன்னைக்கு தினம் நீங்கள் எல்லா விதமான கடவுள்களையும் நீங்கள் வழிபடலாம். முருகன், சிவபெருமான், மகாவிஷ்ணு, அம்மன், மகமாயி, இஷ்ட தெய்வம், குலதெய்வம்னு எந்த கடவுளை வேணால் நீங்கள் வழிபடலாம். உங்களோட கோரிக்கையை நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். குறிப்பாக நிறைய பேர் புனித நீரில் நீராடணும் அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வீடு பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம், கடல் ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சு, நீராடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் நீராடிட்டு வரலாம். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சில பரிகார முறைகள், வழிபாட்டு முறைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை நிரந்தரமாக இருக்க செய்ய முடியும். பொதுவாகவே இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கல்லுப்பு தான். அந்த கல்லுப்பு கூட நாம் சில பொருட்களை சேர்த்து வைக்கிறது கல்லுப்புக்கான சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் தான் ஜாதிக்காய். ஏலக்காய், வசம்பு, பச்சை கற்பூரம், கிராம்பு இது மாதிரி ஜாதிக்காய்க்கும் பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்குது. மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஜாதிக்காயை நம்ம வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர்கிறதுக்காக நம்ம வசியத்துக்காக பயன்படுத்தலாம். நீங்கள் இதுக்காக புதுசாக கல்லுப்பு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திய கல்லுப்பு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு கைப்பிடி தனியாக ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சு அதில் ஒரே ஒரு ஜாதிக்காய் போட்டால் கூட போதும். நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக ஜாதிக்காய் கிடைக்கும். 5-10 வாங்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஜாதிக்காய் இருந்தால் கூட போதும். அந்த ஒரே ஒரு ஜாதிக்காயை வாங்கிட்டு வந்து கல்லுப்பில் மறைச்சி வச்சுடுங்க. இதை மாசி மகம் முடியறதுக்குள்ளே, அன்னைக்கு நாள் முழுக்க மாசி மகம் இருக்கிறதால அன்னைக்கு நாள் முழுக்க எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர அந்த ஜாதிக்காயை அந்த கல்லுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறை முன்னாடி சாமிகிட்ட வச்சு மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், எங்களோட அடகு வச்ச நகைகள் மீட்கணும், கொடுத்த கடன் திரும்ப வரணும், தங்க நகை பணம் சேரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாதிக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கல்லுப்பில் மறைச்சி வைங்க. அதை அடிக்கடி மாற்றணுங்கிற அவசியமும் இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த ஜாதிக்காய் வீணாக போயிருந்தால் மட்டும் அதை கால்பட்ட இடத்துல விட்டுட்டு அதுக்கு பதிலாக புது ஜாதிக்காயை வச்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.